Hello friends, welcome back to Selva Tech and IT Ops. இந்த வீடியோல நாம பார்க்க போற டாபிக் Docker images எப்படி கிரியேட் பண்றது using Docker file. Docker tutorial சீரிஸ்ல 4வது வீடியோ இது. Docker file யூஸ் பண்ணி Docker images கிரியேட் பண்ணனும், கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படினா கண்டிப்பா கண்டெய்னர்னா என்ன, இமேஜஸ்னா என்ன, எப்படி Docker கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணனும், ஒரு Docker இமேஜை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணனும் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போற டாபிக் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டாபிக்ஸ் டாக்கர் ஃபைல்னா என்ன அண்ட் டாக்கர் ஃபைல் ஏன் நமக்கு தேவைப்படுது அண்ட் அதனால என்ன யூஸ் நமக்கு இருக்கு, ஒரு டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அண்ட் அதில் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, தென் ஃபைனலாக ஒரு ஜாவா பேஸ்ட் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. அண்ட் இந்த டாக்கர் ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன், சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ பேசிக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கும்போது இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருவோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட டெமோவும் கடைசியாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஸோ அப்போ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் தான். நீங்கள் எந்த எடிட்டர்னாலும் இந்த ஃபைல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்றப்போ அதுக்கு தேவையான என்ன யூசரில் நான் ரன் பண்ணணும், என்னோடய கோட் எங்கே இருக்குது, என்னெல்லாம் ஃபைல்ஸ் நான் காப்பி பண்ணணும், என்னோடய ஒர்க்கிங் டைரக்டரி என்னவாக இருக்கணும், என்னோடய கமாண்ட் என்ன ரன் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போது இந்த டாக்கர் ஃபைல் அப்படின்றது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல், அதில் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நீங்கள் இந்த டிஃபைன் பண்ண போகிறீங்க உங்களுடைய டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 12 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணி டாக்கர் இமேஜை கிரியேட் பண்ணுறது. சரி, டாக்கர் ஃபைல் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டாக்கர் இமேஜஸ் அப்படின்றதே நிறைய டாக்கர் இமேஜஸ் நம்ம டாக்கர் ஹப்லேயே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் டாக்கர் இமேஜை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா அப்படின்னு நான் தேடுறேன். அந்த ஜாவாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாவா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓப்பன் ஜேடிகேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகே, 7, 8 இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு அஃபிஷியல் ஆர் கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எல்லா என்விரான்மெண்ட்டும் சேமாக இருக்காது. ஸோ அப்போ நான் கஸ்டமைஸ் பண்ணணும். அப்போது அங்கே எப்படி நான் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, டாக்கர் ஃபைல் வச்சு தான் நான் கஸ்டமைஸ் பண்ணுவேன். சரி, இல்லை ஒரு உபுண்டு, சென்டோவேஸ் இந்த மாதிரி ஆல்ஃபைன் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் யூஸ் பண்ணி அதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஜென்கின்ஸ் மாதிரியான CI/CD டூல் யூஸ் பண்ணும்போது இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டட் பில்ட் எல்லாமே பண்ண முடியும். இப்போ இதே நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், டாக்கர் இமேஜஸை வந்து கண்டெய்னரில் தான் நான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறப்போ ஒரு சேஞ்ச் உங்கள் கோடில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த கண்டெய்னருக்குள்ளே போய் நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணி அந்த கண்டெய்னரை கமிட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு டாக்கர் இமேஜஸை கிரியேட் பண்ண முடியும். அந்த டாக்கர் இமேஜஸை தான் நீங்கள் எல்லா என்விரான்மெண்ட்லையும் டிப்ளாய் பண்ணுவீங்க. அப்போது இந்த டாக்கர் ஃபைல் அப்படின்றது என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டட் பில்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு கமாண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு அதுவே டாக்கர் இமேஜஸை பில்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த பர்டிகுலர் டாக்கர் இமேஜஸை நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் கொண்டு போயினாலும் டிப்ளாய் பண்ணலாம். ஸோ எப்படி டாக்கர் ஃபைல் நம்ம வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி நீங்கள் வந்து எப்படினாலும் கொடுக்கலாம், ரெண்டுமே இது வந்து அக்செப்ட் பண்ணும். நான் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரீ ரெக்வசைட்ஸ், அதாவது என்னோடய கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வெப் சர்வரை டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு VMல டிப்ளாய் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஒரு உபுண்டு 16 நான் வந்து டிப்ளாய் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு VMல பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வருக்குள்ளே ஃபஸ்ட் லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இது வந்து உபுண்டு அப்படின்றனால apt get update, then apt get install -y apache 2. ஸோ இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு apache 2 வந்து உங்கள் VMல இன்ஸ்டால் ஆகிடும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா கான்ஃபிகரேஷன், லைக் என்ன போர்ட்டில் உங்களுக்கு வந்து லிசன் ஆகணும். பை டிஃபால்ட்டாக 80 தான் இருக்கும். ஃபைன், இன்கேஸ் நீங்கள் எதாவது மாற்றுறீங்க அப்படின்னா 80 இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய கோடு, இப்போ வெப் சர்வர் அப்படின்றப்ப நான் வந்து டாக்குமெண்ட் ரூட்டில் என்னுடைய கோடு டெவலப்பர் க்ரியேட் பண்ண கோட்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக www.html வைக்கணும், இல்லாட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ரூட்டில் நான் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஸோ அப்போ என்னோடய கோட் டிப்ளாய் அப்படின்னு நான் அதை வச்சுக்கிறேன். ஸோ போட்டதுக்கப்புறம் சர்வீஸ் ரீஸ்டார்ட், அப்பாச்சியோட சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணால் அந்த வெப் அப்ளிகேஷனை என்னால் அக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ இவ்வளவும் நீங்கள் மேனுவலாக பண்ணுறோம் நம்ம ஒரு விஎம் சர்வரில். அப்படி இருக்கிறப்போ இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நான் என்னோட டாக்கர் ஃபைலில் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, சரி. இது ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? அங்கேயே நம்ம வந்து ஒரு விஎம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா அப்படின்ற கமாண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அண்ட் இதே வந்து ஜாவா வந்து ஒரு மேவன் மாதிரியான டூல் வச்சு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேவன், க்ளீன் இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜாவா கோட், என்னோடய ஜாவா கோட் எங்கே இருக்குது? டெவலப்பர்ஸ் வந்து கொடுக்குற ஜாவா கோடை நான் வந்து என்னுடைய சர்வரில் கொண்டு வரணும். நீங்கள் வந்து காப்பி ஜாவா கோட் டு த டைரக்டரி, டார்கெட் டைரக்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக நம்ம பண்ணியிருப்போம். தென் அதுக்கப்புறம் அந்த கோடை ஜாவா யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருப்போம். app.jar அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ இப்படி நீங்கள் ரன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அகெயின் வந்து ஒரு ஜாவாவில் வந்து ஒரு கோடு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதே விஎம்மில் லாகின் பண்ணி மேவன் க்ளீன் இல்லாட்டா மேவன் பில்ட், ஓகே, பேக்கேஜ் இந்த மாதிரி செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது மேவன் ரிலேட்டடாக. ஸோ கோட் எல்லாமே புது சேஞ்சஸை வந்து டார்கெட் டைரக்டரி கொண்டு போயிட்டு தென் மேவன் க்ளீன் பேக்கேஜ் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் ரன் பண்ணிவிட்டு தென் அகைன் நீங்கள் ஜாவா app.jar அப்படின்னு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாவா அப்ளிகேஷன் வித் நியூ சேஞ்சஸ் ரன் ஆகிடும். ஸோ இது வந்து விஎம்மில். அப்போ எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அதே தான் டாக்கர் ஃபைலில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டாக்கர் ஃபைலில் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைலில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தென் ஆர்குமெண்ட்ஸ் இப்படி தான் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஃபார்மெட் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரம், ஆர்க், சிஎம்டி இந்த மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் அதோட ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கண்டிப்பாக நான் ஒரு பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணுவேன். ஆன் டாப் ஆஃப் எந்த இமேஜில் வந்து இதை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உபுண்டு அப்படின்றப்ப நம்மள்ட்ட டாக்கர் இமேஜஸில் உபுண்டு இருக்குது. அண்ட் அதில் ஒரு வெர்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், 16 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஆல்ஃபைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபைன் யூஸ் பண்ணலாம். இல்லை சென்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சென்டோஸ் 6 அப்படின்ற ஒரு வெர்ஷன் கொடுத்துடலாம். ஸோ அப்போ ஆன் டாப் ஆஃப் இந்த இமேஜ் தான் நான் ஃபர்தராக என்னோட அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்க போகிறேன். உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரெண்டாவது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப் சர்வர் டிப்ளாய் பண்ணலாம். தென் நம்ம வந்து ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஃப்ரம் தென் அடுத்தது ரன் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ரன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நீங்கள் வந்து ஓஎஸில் நீங்கள் என்னெல்லாம் கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவீங்களோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ கொடுக்கலாம். ஓகே, apt get அப்டேட் கொடுக்கலாம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து sudo apt get install y apache 2 அப்படின்னு நான் கொடுப்பேன். தென் காப்பி அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த காப்பி கமாண்ட் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய லோக்கல் மிஷினில் இருந்து உங்களுடைய கோடை காப்பி பண்ணி உங்களுடைய டாக்கர் இமேஜஸ்க்குள்ளே கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கரண்ட் டேரக்டில் index.htmlனு வச்சுருக்கேன், இல்லாட்டா ஏதோ ஒரு டேரக்டில் வச்சுருக்கேன், அந்த பார்த்து கொடுங்க. கொடுத்துக்கிட்டு டெஸ்டினேஷனில் உங்களுடைய டார்கெட் உங்கள் கண்டெய்னருக்குள்ளே எங்கே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் www.html அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த index.html காப்பி ஆகி உங்கள் டாக்கர் இமேஜஸ்க்குள்ளே இந்த டெஸ்டினேஷனில் போய் உட்காந்துரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் சிஎம்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சர்வீஸ் வந்து எப்படி ரன் ஆகணும் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து ஒரு டாக்கர் ஃபைலில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்பாச்சி CTL-D foreground சிஸ்டம் சிடிஎல்லாம் நான் வந்து சர்வீஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டெய்னரைசேஷன் அப்படின்ற அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகிறதே ஒரு ப்ராசஸ் ஐசோலேஷன் தான். சிஸ்டம் சிடிஎல் அப்படின்றது ஒரு கெர்னல் கமாண்ட். ஸோ அந்த கெர்னல் கமாண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு லைட் வெயிட் கமாண்ட் இருக்கும் உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் தான் அப்பாச்சி CTL. இதே வந்து ஜாவா ரன் பண்ணால் கண்டிப்பாக ஜாவா அப்படின்றது அந்த அப்ளிகேஷனோட கமாண்ட். அப்பாச்சியோட கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி CTL-D foreground. இந்த கண்டெய்னர் நீங்கள் லான்ச் பண்ணாலே அந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி தான் வரப்போகுது. அப்போ நம்ம ஓஎஸ் வந்து ரீபூட் பண்ணால் நம்ம வந்து சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுமா ஸ்டார்ட் ஆகாதான்றனால தான் சிஸ்டம் சிடிஎல்ல வந்து நம்ம எனேபிள் பண்ணுறோம். பட் இங்கே கண்டெய்னர் அப்படி கிடையாது. அந்த கண்டெய்னர் நீங்கள் லான்ச் பண்ணுறதே அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தான். அப்படின்றப்போ சிஸ்டம் சிடிஎல் ரிலேட்டட் கமாண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காது. ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அதனால தான் அப்பாச்சி CTL அப்படின்ற அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? நான் ஏன் இதில் வந்து CMD யூஸ் பண்ணுறேன், நான் ஏன் இதில் வந்து ரன் யூஸ் பண்ணுறேன்? அப்போ ரன்னும் இந்த கமாண்டும் இந்த CMDயை ஏன் நான் வந்து கமாண்டில் கொடுக்கக்கூடாது? இதுவும் கமாண்டு தான், இதுவும் கமாண்டு தான். அப்போ ஏன் இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில்
சில ரூல்ஸ் இருக்குது. எந்தெந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுறேன். ஸோ நம்ம lanetgate.net டெக் பிளாக்லேயே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டாக்கர் ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸாம்பிள் அண்ட் ஃபார்மட்டோட ஒரு 2 years முன்னாடியே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் தாங்க. ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு டாக்கர் ஃபைலில். ஸோ ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் டு ஸ்பெசிஃபை த வேலிட் டாக்கர் இமேஜ். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரம் அண்ட் தென் ஆர்குமெண்ட் உங்களுடைய பாத், உங்கள் இமேஜோட பாத் CentOS latest CentOS 6 இல்லை Ubuntu சம்திங் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி மெயின்டைனர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த மெயின்டைனர் எதுக்கு அப்படின்னா நீங்கள் மெயின்டைனர் அப்படின்னு ஒரு லைன் ஆட் பண்ணி அதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லாட்டா ஏதோ ஒரு பர்சன் நேம் இல்லாட்டா ஒரு டீம் நேம் இந்த டாக்கர் ஃபைல் யார் மேனேஜ் பண்ணுறா அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த மெயின்டைனர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள ரீசெண்ட் வெர்ஷன்ஸ் எல்லாம் வந்து டீப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே. தென் லேபிள் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த லேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி நம்ம சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நான் ப்ராட் என்விரான்மெண்ட். இங்கே லேபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்மட். ஸோ கொட்டேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ அண்ட் ஒரு வேல்யூ அப்படின்ட்டு இருக்கும். இங்கே என்விரான்மெண்ட் ஈக்குவல் டு டேவ் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். இல்லை என்விரான்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேபிள் செட் பண்ண முடியும். அது மாதிரி இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஈக்குவல் டு இ-காமர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்க முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு லேபிள் டிஃபைன் பண்ணுறது. தென் எக்ஸ்போஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன அப்படின்னா இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த போர்ட்டில் ஒர்க் ஆகுது, எந்த போர்ட்டை நான் லிசன் பண்ணணும், ஒரு கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த போர்ட்டை நான் லிசன் பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்போஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ எக்ஸ்போஸில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷன் 80 ஒர்க் ஆகுதுன்னா எக்ஸ்போஸ் ஸ்பேஸ் 18 மட்டும் கொடுக்கலாம். இல்லை 2-3 போர்ட்டில் உங்களோட அப்ளிகேஷன் இருக்குது ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸ்போஸ் 80, 81, 443 இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி எக்ஸ்போஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நீங்கள் வந்து TCP ஸ்பெசிஃபிக்காகவும் UDP ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ எக்ஸ்போஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? உங்கள் கண்டெய்னரோட லிசனிங் போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக. இந்த எக்ஸ்போஸில் இந்த போர்ட் இல்லை அப்படின்னா உங்கள் கண்டெய்னர் இந்த போர்ட்டில் லிசன் ஆகாது. தென் ஆட் காப்பி. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பர்பஸ்க்காக தான், டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ். பட் இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஒரு அர்கைவ்டு ஃபைலாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்ரஸ்டு ஃபைல் இந்த tar, gzip, bzip2 இந்த மாதிரி ஃபைல் இருக்குது. இதை நான் காப்பி பண்ணுறேன், பட் என்னோடய டெஸ்டினேஷன் கண்டெய்னரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் யூஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் காப்பி மட்டும் பண்ணி வைக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். தென் ரன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரன் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும், ஒரு ஓஎஸுக்குள்ளே நம்ம கமாண்ட் கிரியேட் பண்ண மேக் டைரக்டரி, அப்டேட். ஓகே. ஸோ இந்த மாதிரி கமாண்ட் ஏதாவது இருந்துச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரன் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஓகே. ரன் தென் உங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது என்ன நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ப்ராம்ப்ட் ஆகிற மாதிரியான கமாண்ட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ install httpd அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது SRNO அப்படின்ட்டு ஒன்று ப்ராம்ப்ட் பண்ணும். அப்போது டாக்கர் பில்ட் அப்படின்றது ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஓகே. அப்போது அதில் எப்படி நான் வந்து SRNO கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. பட் உங்களுக்கு எம்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, -y அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். அதேமாதிரி apt-getலேயே வந்து பார்த்திங்கன்னா -y அப்படின்றது சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் இதில் கொடுங்க. ஓகே. ஸோ ரன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ் டு எக்ஸிக்யூட் எனி கமாண்ட்ஸ் ஆன் டாப் ஆஃப் த கரண்ட் இமேஜ். உங்கள் கரண்ட் இமேஜில் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். apt-get update, apt-get install இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் ஒரு ரன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ரன் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் ஒரு லேயர்ஸ் க்ரியேட் ஆகும். அப்படி ஒவ்வொரு லேயர் க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் சைஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம லினக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி ஒரே லைனில் நம்ம எந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ sudo apt-get update இருக்குது, அதேமாதிரி இது கொடுக்குறேன். இப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு 2 லேயர்ஸ் க்ரியேட் ஆகும். பட் இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணலாம் ஒரே லேயரில் அப்படின்னா சிம்பிள் ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணி இதை சிங்கிளில் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஃபார்வர்டில் இன்னும் ஆம்பர்சண்ட் கொடுத்து இன்னும் செட் ஆஃப் நீங்கள் வந்து கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு முடியாது, நான் கண்டிப்பாக எனக்கு 2 கமாண்டாக தான் வேணும் அப்படின்னா தென் ஃபைன். அந்த கேஸில் நீங்கள் இன்னொரு ரன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் கமாண்ட் cmd அண்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அப்படின்னா
ரன் சிஎம்டி கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏன் நான் வந்து கமாண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ரன்னில் தான் நீங்கள் வந்து எல்லா கமெண்ட்ஸும் கொடுக்கணும். இந்த கமெண்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் டைம் கமெண்ட்ஸ் கிடையாது. அதாவது எக்ஸிக்யூட்டிபிள் கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிபிள் கமெண்ட்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கான கமெண்டை கண்டிப்பாக நீங்கள் சிஎம்டியில் தான் கொடுக்கணும். தென் அப்போது சிஎம்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் ஆப்ஷன். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரே விஷயத்தை தான் பண்ணுது. என்ன அப்படின்னா உங்களுடைய கண்டெய்னரை எக்ஸிக்யூட்டிபிள் கண்டெய்னராக மாற்றும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சிஎம்டி அப்படின்னு போட்டு பிங் google.com அப்படின்னு கொடுக்குறேன், இந்த இமேஜஸில் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் கண்டெய்னரை ரன் பண்ணும்போது என்னுடைய கண்டெய்னர் எப்போவுமே google.com பிங் பண்ணிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அதே இது என்ட்ரி பாயிண்ட்லேயும் நான் வந்து பிங் google.com அப்படின்னு என்னால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தாலுமே கண்டினியூஸாக என்னுடைய கண்டெய்னரை எக்ஸிக்யூட்டிபிளாக பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரே பர்பஸ்க்காக. எப்படி நம்ம வந்து காப்பிக்காக ஆட் அண்ட் காப்பி யூஸ் பண்ணோம், ஆனால் சின்ன ஒரு சேஞ்ச் தான் இருந்துச்சு. அது ஒரு ஆர்கைவ் ஃபைலாக இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி பிங் இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வேறு அப்ளிகேஷன் பைத்தான் அப்ளிகேஷன் இருந்தால் பைத்தான் ஸ்பேஸ் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஜாவா இருந்துச்சுன்னா ஜாவா ஸ்பேஸ் அந்த ஜார் ஃபைல் கொடுக்கலாம். ஓகே, டாம்கேட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபைல்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனிதிங் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் இந்த ரெண்டுமே ஒரே பர்பஸ்க்காக தான். சார் அப்போ இதில் என்ன நடக்குது, ரெண்டுமே எனக்கு வந்து கண்டெய்னர் தானே கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இதை நான் கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி வால்யூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வால்யூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்படுது, எனக்கு மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வால்யூம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஸ்லாஷ் டேட்டா அப்படின்னு ஒரு வால்யூம் மவுண்ட் பண்ணுறாங்க. ஸ்லாஷ் ஆப் டேட்டா கோலன் அப்படின்னா இது என்எஃப்எஸ் ஃபார்மெட்டு. ஸோ உங்களுடைய லோக்கல் மிஷினில் ஸ்லாஷ் ஆப் டேட்டா அப்படின்னு ஒரு வால்யூம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கண்டெய்னருக்குள்ளேயும் அது மவுண்ட் ஆகி வரும். யூசர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறீங்க இல்லை ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த யூசரில் க்ரியேட் ஆகணும் அப்படின்றப்போ அதுக்கு அந்த கமாண்டுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த யூசர் ஸ்பேஸ் உங்கள் யூசர் நேம் இல்லாட்டா யூசர் ஐடி இந்த ஃபார்மட்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி நீங்கள் யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா ரூட் யூசர் அப்படின்ட்டு தான் அது க்ரியேட் பண்ணணும். தென் ஒர்க் டைரக்டரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்கு அப்படின்னா ஒர்க் டைரக்டரி ஸ்பேஸ் அப்படின்ட்டு நான் ஒரு லொக்கேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டெய்னர் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உங்களுடைய லேண்டிங் டைரக்டரியாக இருக்கும். இதுதான் டிஃபால்ட் ஹோம் டைரக்டரியாக இருக்கும். அதுக்கு தான் ஒர்க் டைரக்டரி அப்படின்னு நம்ம கொடுப்போம். தென் இஎன்வி ஆர்க். ஸோ இஎன்வினா என்விரான்மெண்ட் ஆர்கியூமெண்ட். ஓகே, ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பர்பஸ் தான். எப்படி நமக்கு வந்து காப்பிக்கு வந்து ஆட் அண்ட் காப்பி இருந்துச்சு, அதுமாதிரி உங்கள் கண்டெய்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவில் மாற்றுறதுக்கு சிஎம்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, இஎன்வி அண்ட் ஆர்க். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் செட் பண்ணுறதுக்காக தான். பட் சிச்சுவேஷன் மட்டும் மாறும். என்ன அப்படின்னா இஎன்வியில் நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் உங்கள் டாக்கர் ஃபைலில் இஎன்வி அப்படின்ட்டு ஆப் டைரக்டரி இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் டாக்கர் பில்ட் இமேஜ் பண்ணும்போதும் எனக்கு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். அந்த இமேஜை யூஸ் பண்ணி நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். பட் இதே இது ஆர்கியூமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் செட் பண்ணேன் அப்படின்னா இது இமேஜ் பில்ட் பண்ணுற டைம் மட்டும்தான் இந்த வேரியபிள் இருக்கும். இது கிரியேட் பண்ண அந்த இமேஜை நீங்கள் வந்து லான்ச் பண்ணி கண்டெய்னருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வேரியபிளே உங்களுக்கு காட்டாது. அப்போது உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன வேணும், கண்டெய்னர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் வேணும் அப்படின்னா நீங்கள் இஎன்வி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த சிச்சுவேஷன்ஸ். உங்கள் சிச்சுவேஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இருக்குது. இதில் சில ஒரு 4 or 5 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு டாக்கர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இது கொடுத்தீங்கன்னா இந்த docs.docker.com இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து டாக்கர் ஃபைல் ரிலேட்டடாகவே இருக்கும். கோத்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ரன் ஃபார்மெட் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆர்குமெண்ட் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லாட்டா கமாண்ட் எது இன்ஸ்ட்ரக்ஷன் எதுனே தெரியாமல் போய்டும் நமக்கு. தென் இதில் வந்து எல்லா சின்டாக்ஸும் இருக்கும். ஃப்ரம் ஓகே,
ஸோ ஆட் காப்பி என்விரான்மெண்ட் எக்ஸ்போஸ் ஃப்ரம் லேபிள் ஸ்டாப் சிக்னல் யூசர் வால்யூம்ஸ் ஸ்டாப் சிக்னல் ஆன் பில்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீப்ளிகேட்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதேமாதிரி ரைட் சைட் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரம் ரன் சிஎம்டி லேபிள் மெயின்டைனர் பார்த்தீங்களா, மெயின்டைனர் டீப்ளிகேட்டட் எக்ஸ்போஸ் இருக்குது, போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இஎன்வி ஆட் காப்பி என்ட்ரி பாயிண்ட் வால்யூம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இவ்வளோ தாங்க இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரம் நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை சென்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் சர்வர் நம்ம டிப்ளாய் பண்ணலாம், தென் நம்ம வந்து ஜாவா பேஸ்டு வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சென்டோஸில் ஓகே லேட்டஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். தென் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம் அப்டேட் ஒரு வாட்டி நம்ம போடணும். ஜஸ்ட் நான் வந்து ரா கமாண்ட்ஸை ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன், தென் அதுக்கப்புறம் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் மாற்றிக்கிறேன். ஸோ எம் இன்ஸ்டால் -y தென் HTTPD தான் வந்து சென்டோஸில் வந்து அப்பாச்சி பேக்கேஜ். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து index.html நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கோடை வந்து காப்பி பண்ணணும் இல்லையா. ஸோ என்னுடைய லோக்கல் மிஷினில் .index.html இருக்கும், அதை வந்து நான் வந்து www.html/ இதுக்குள்ளே நான் போடுற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போஸ் போர்ட் கண்டிப்பாக நம்ம வந்து இது பண்ணணும். போர்ட் வந்து நான் 80 தான் எனக்கு வந்து இந்த கண்டென்ட் லிசன் ஆகணும் கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் கடைசியாக சிஎம்டி ஃபோர்க்ரவுண்ட் இதான் அதோட கமெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டாக்கர் ஃபைல் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா எம் அப்டேட் நம்ம என்ன கொடுக்கணும், ரன் தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே தான் நீங்கள் வந்து கமாண்டை வந்து கொடுக்க முடியும் ஆர்குமெண்ட்டாக. தென் அகெயின் ஒரு ரன் இந்த எம் இன்ஸ்டால், தென் அகெயின் ஒரு ரன். இங்கே காப்பி வந்து பார்த்திங்கன்னா இது நடக்காது. இந்த காப்பி எப்படி நடக்கும் அப்படின்னா இது வந்து ஃபைல் சிஸ்டம், லோக்கல் ஃபைல் சிஸ்டம் டு ஃபைல் சிஸ்டம் நீங்கள் பண்ணுறது. ஆனால் என்னோடய லோக்கல் மிஷின்லேருந்து டாக்கர் இமேஜஸ்க்குள்ளே போகணும். அப்போ நான் இந்த ரன் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்க முடியாது. காப்பி அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காப்பியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சோர்ஸ் கொடுக்கலாம் அண்ட் உங்கள் டெஸ்டினேஷன் கொடுக்கலாம். நான் இங்கே வந்து ஆட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆட் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா index.html அப்படின்றது ஒரு ஆர்கைவ் ஃபைல் கிடையாது. அப்படின்றப்ப நீங்கள் ஆடும் கொடுக்கலாம், காப்பியும் கொடுக்கலாம். தென் எக்ஸ்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்போஸ் 80. தென் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி. இங்கே வந்து நீங்கள் சிஎம்டியும் கொடுக்கலாம், என்ட்ரி பாயிண்ட்டும் கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பட் சிஎம்டி எங்கே கொடுக்கணும், என்ட்ரி பாயிண்ட் எங்கே கொடுக்கணும் அப்படின்றது நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிஎம்டி வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதை வந்து இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ அப்போது டாக்கர் ஃபைல் வந்து நார்மல் ஃபைல், அதில் நான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். தென் சேவ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ என்னோடய கரண்ட் டைரக்டரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்கர் ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாக்கர் ஃபைல் இருக்கும்போது எப்படி நம்ம வந்து இந்த டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி டாக்கர் இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா sudo docker build அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, docker build and dot. அப்போது டாட் அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய கரண்ட் டைரக்டரியில் கண்டிப்பாக டாக்கர் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கணும். இப்படி ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு there is no docker ஃபைல் அப்படின்ற மாதிரி எரர் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டைரக்டரியில் எனக்கு டாக்கர் ஃபைல் இருக்குது அப்படின்றனால நான் டாட் கொடுக்குறேன். இன்கேஸ் வேறு பாத்தில் இந்த டாக்கர் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து தாராளமாக -f அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேர்க்குள்ளே ஒரு டெம்புக்குள்ளே என்னோட டாக்கர் ஃபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்படி கொடுக்கலாம். இந்த டேரக்டரில் இருந்துக்கிட்டே இன்னொரு டேரக்டரியில் இருக்கிற டாக்கர் ஃபைலை உங்களால் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கரண்ட் டேரக்டரில் தான் இருக்கும் அப்படின்றனால நான் டாக்கர் பில்ட் டாட் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட் நடக்கும்போது உங்களோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய நம்பர் ஆஃப் ஸ்டெப் 1 out of 6 மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரம் ஸ்டெப் இதுதான். இது வந்து புல்லிங் இமேஜ் பண்ணிகிட்டு இருக்குது. சென்டோஸில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னோட லோக்கல் மிஷினில் இல்லை, ஸோ அதனால் புல் பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன வெர்ஷன் கொடுத்துருந்தாலும் புல் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் லோக்கலில் இல்லைன்னா. ஸோ அதே மாதிரி ஸ்டெப் 2 இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ரன் எம் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு அவுட்புட் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ எம் அப்டேட்டில் நான் வந்து -y கொடுக்கல, அதனால தான் இங்கே வந்து எஸ்ஆர் நான் ப்ராம்ப்ட் கேட்கும்போது அபார்ட் ஆகிடுச்சு. இந்த இஷ்யூ தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து டாக்கர் ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து -y அப்படி நான் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு லேயர் எக்ஸிட் ஆகிருந்துச்சு, க்ரியேட் ஆகிருந்துச்சுன்னா மறுபடியும் அது பண்ணாது. ஸோ ஸ்டெப் 2 நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ அப்டேட் வந்து அதுவே ப்ராம்ப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்டேட் போயிட்டுருக்கு. அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ரன் இன்ஸ்ட்ரக்ஷனில் HTTPD இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டெப் 3 அதுதான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 கம்ப்ளீட்டட். பட் ஸ்டெப் 4ல் எனக்கு எரர் வருது.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வச்சுன்னா ஆன் த ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒரு எரர் வரும், அதை பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் காப்பியில் வந்து index.html என்னோட லோக்கல் மிஷின்லேருந்து காப்பி பண்ண சொல்லியிருந்தேன். பட் ரியலாகவே index.html இங்கே ஃபைல் இல்லை. ஸோ அதனால் நான் index.html அப்படின்ட்டு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் கோட் நீங்கள் வந்து என்ன சோர்ஸ் கோட்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய இந்த ட்விட்டரோட ஹோம் பேஜோட சோர்ஸ் கோடை காப்பி பண்ணி நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக ஜஸ்ட்டு index.html எக்கோ வெல்கம் இந்த மாதிரி எதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே, அது உங்களோட இஷ்டம் தான். நான் ரியலாக ஒரு சோர்ஸ் கோடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வெப் கோடை நான் கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ ls-lrt போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு index.html இருக்குது. இப்போ அகைன் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட், ஸ்டெப் 5 எக்ஸ்போஸ் கம்ப்ளீட்டட், ஸ்டெப் 6 இதுவும் கம்ப்ளீட்டட், சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட் இந்த இமேஜ். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா sudo docker images பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 செகண்ட்ஸ் அகோ ஒரு இமேஜ் க்ரியேட் ஆன மாதிரி இங்கே காட்டும். எஸ், இதுதான் இப்போ நமக்கு ரீசெண்டாக பில்ட் பண்ண இமேஜ். டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜ். இதுதான் இமேஜ் ஐடி. பட் இங்கே டேக் உங்களுக்கு காட்டாது. இந்த டேகை நம்ம ரீநேம் பண்ணலாம். sudo docker tag அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ டேக் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, பட் sudo docker buildலேயே வந்து பார்த்தீங்கன்னா -t அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் டேக் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு my web and :1.2 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை லேட்டஸ்ட் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து -t கொடுத்து பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரே கமெண்டில் பண்ணல அப்படின்னா நீங்கள் மேனுவலாக டாக்கர் டேக் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ நான் டாக்கர் பில்ட்லேயே -t கொடுத்து நான் பண்ணுறேன். பட் ஃபைனலாக எப்போவுமே வந்து உங்களுடைய டாட் கொடுத்துக்கோங்க. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இமீடியட்டாகவே நடந்துருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த லேயர்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா மறுபடியும் பண்ணாது. உங்களோட டைம் சேவ் தான் இது. இப்போ நம்ம வந்து sudo docker images கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ க்ரியேட் பண்ண இந்த இமேஜோட டேக் வந்து my web and latest அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ் யூஸிங் டாக்கர் ஃபைல். ஸோ இதை வந்து கண்டெய்னர் லான்ச் பண்ணி பார்ப்போம். பட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த இமேஜை இன்ஸ்பெக்ட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படின்ட்டு. ஐடி கொடுக்கலாம், இல்லை டாக்கர் இமேஜ் நேம் கொடுக்கலாம். டாக்கர் இன்ஸ்பெக்ட் போட்டு பாருங்கள். இங்கே நம்ம வந்து போர்ட், ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் அப். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் வந்து இது டிஃபைன் ஆகிருக்கு. டொமைன் நேம் யூசர் நம்ம எதுவும் கொடுக்கல. எக்ஸ்போஸ்டு போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 நம்ம கொடுத்துருக்கோம். அண்டு நீங்கள் வந்து ஒர்க் டைரக்டரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டைரக்டரி இங்கே வந்திருக்கும். வால்யூம்ஸ் கொடுத்துருந்தா இங்கே வந்திருக்கும். சிஎம்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாச்சி சிடிஎல் D400 கொடுத்துருங்க, அது இங்கே காட்டுது. ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிற போர்ட் என்னது 80. ஸோ இப்போது sudo docker images. இப்போ இந்த டாக்கர் இமேஜை நம்ம ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். sudo docker run -t -name web1 then -p for port forwarding. இது வந்து நெட்வொர்க்கில் நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். -port forwarding இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ப்ரீஃபிக்ஸ் நான் 80ல நான் அக்சஸ் பண்ணுறேன். சஃபிக்ஸ் வந்து உங்கள் கண்டெய்னரில் என்ன போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். தென் ஃபைனலி உங்களுடைய இமேஜ் ஐடி ஆர் இமேஜ் நேம் my web : latest. ஸோ ரன் பண்ணிட்டோம். இப்போ sudo docker ps போட்டு பார்க்கலாம் ரன் ஆகுதான்ட்டு. எஸ், இட் இஸ் ரன்னிங். 3 செகண்ட்ஸ் அகோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நம்ம அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய டாக்கர் ஹோஸ்டோட ஐபி வச்சு தான் நான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, 2.21. இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ரௌசரில் நான் அக்சஸ் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய டாக்கர் கண்டெய்னர் நான் அக்சஸ் பண்ணலே ட்விட்டரோட ஹோம் பேஜ் தான் எனக்கு வந்து லேண்டிங் பேஜாக வருது. இதுதான் நம்மளோட சோர்ஸ் கோட் நான் வந்து index.html போட்டிருந்தேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப் டிப்ளாய் வந்து பண்ணிட்டோம். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் கண்டெய்னர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோடில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, இல்லாட்டா ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா உங்கள் டெவலப்பர் வந்து கண்டிப்பாக அந்த கோட் கொடுப்பாங்க. ஒரு சோர்ஸ் கோட் வந்து கண்டிப்பாக ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல்லையோ லோக்கல் சிஸ்டமில் கண்டிப்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் என்னுடைய index.html தான் என்னோட கோட் அப்படின்றப்போ அந்த சேஞ்ச் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த index.html டோட்டல் நான் எம்டி பண்ணிடுறேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெல்கம் அப்படின்ட்டு ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் நான் போட்டுக்கிறேன்.
இப்போ இந்த index.html வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரோட ஹோம் பேஜ் கிடையாது, என்னுடைய வெல்கம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. அப்போ இதுதான் என்னோட புது சேஞ்ச். இப்போ இந்த புது சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸிஸ்டிங் இமேஜில் கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த டாக்கர் இமேஜ் நம்ம பண்ணும்போது பழைய சேஞ்ச் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த புது சேஞ்ச் இருக்காது. அப்போ இந்த புது சேஞ்ச் வேணும் அப்படின்னா நான் மறுபடியும் டாக்கர் பில்ட் பண்ணணும். இந்த டாக்கர் பில்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த சேஞ்ச் வரும். சரி, இந்த டாக்கர் பில்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா myweb:latest அப்படின்ற இமேஜ் ஆல்ரெடி இருக்குது. இந்த லேட்டஸ்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் v1 அப்படின்ற ஒரு இமேஜாக பில்ட் பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சூடோ டாக்கர் இமேஜஸ் போட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட மைவெப்பில் லேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு சேஞ்சில் ஒரு இமேஜ் இருக்குது, ப்ளஸ் v1 அப்படின்ற ஒரு சேஞ்ச்லேயும் ஒரு இமேஜ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட் அப்படின்ற இமேஜ் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ அக்சஸ் பண்ணி பார்த்தோம். நீங்கள் எத்தனை வாட்டி இப்போ அக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த பழைய சேஞ்சிலோட இமேஜை தான் நம்ம வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் v1 அப்படின்றதுல இன்னொரு சேஞ்ச் இருக்குது. இதை வச்சு நம்ம புது சேஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம், புது இமேஜ் பில்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம லான்ச் பண்ணலாம். இந்த இமேஜை நான் லான்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி web1 அப்படின்ற அதே நேம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் web2 கொடுக்குறேன். ஏன்னா ஆல்ரெடி web1 ரன்னிங்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த v1 வந்து பார்த்திங்கன்னா போர்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க 80 தான். ஸோ அதனால் இதை நான் சேஞ்ச் பண்ண முடியாது. தென் இந்த 80 வந்து ப்ரீஃபிக்ஸில் கண்டிப்பாக இந்த 80 கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி போர்ட் 80ல் தான் இந்த கண்டெய்னர் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 81 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் என்ன இமேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் கிடையாது, v1 யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சூடோ டாக்கர் ps போட்டு பாருங்கள். 2 கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ web1 அப்படின்ற கண்டெய்னர் போர்ட் 80ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. வெளியிலேருந்து யாராவது 18 அக்சஸ் பண்ணுறவங்க web1க்கு வருவாங்க. இந்த இமேஜில் என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து இன்னொரு என்விரான்மெண்ட், web2 அப்படின்றது ஒரு என்விரான்மெண்ட். இந்த web2 வந்து பார்த்தீங்கன்னா 81ல் யூஸ் பண்ணால் இந்த web2 வரும். இந்த web2வில் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைவெப்பில் வெர்ஷன் 1 இமேஜ். ஸோ இன்னொரு ப்ரௌசரில் நான் வந்து 81 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ அப்போது ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அந்த சேஞ்சை நீங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்கர் பில்ட் அகைன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா உங்கள் டாக்கர் ஃபைல் இருக்கிறனால தான் நம்மளால் டாக்கர் பில்ட் ஆட்டோமேட்டடாக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க முடியும். இது இப்போ நம்ம பண்ணுற அந்த டாக்கர் பில்டுங்கிறது மேனுவல் பில்டு. நான் வந்து லாகின் பண்ணி டாக்கர் பில்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். இதே இது CI/CD டூல் வச்சு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டட் பில்டு கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணிட்டோம். ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னொரு இமேஜ் நம்ம பில்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த சேஞ்சஸ் எஃபெக்ட் ஆகும். ஈவன் நீங்கள் டாக்கர் ஃபைலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் நீங்கள் டாக்கர் பில்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போது நான் ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ்லேயே CMD அண்ட் என்ட்ரி பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு டெமோ. இந்த டாக்கர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் போட்டு டாக்கர் ஃபைல் காட்டுறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா CMD இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த இமேஜை ரன் பண்ணும்போது என்னுடைய இமேஜ் அப்புறம் எண்ட் ஆஃப் த கமாண்டில் நான் இந்த மாதிரி bin/sh எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ டேரெக்டாக நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த டெமோ பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய எல்லா கண்டெய்னர்ஸுமே நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். web1 web2 அண்ட் ரிமூவும் பண்ணிடலாம். இப்போது டாக்கர் ps-a பார்த்தீங்கன்னா ஓகே கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகலை. ஸோ அதே மாதிரி டாக்கர் இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜில் எனக்கு உபுண்டு அண்ட் சென்டோஸ் தான் இருக்குது. என்னோடய அப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. அண்ட் என்னோடய டாக்கர் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதில் CMD இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த CMD இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுவோம். sudo docker build -t web v1 அப்படின்னு நான் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணுறேன். கரண்ட் டைரக்டில் என்னுடைய டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. sudo docker images web v1 அப்படின்றது க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனோட டெமோ அப்படின்றதுனால இது வந்து நம்ம CMD v1ல் வந்து பார்த்தீங்கன்னா CMD இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணிடலாம்.
வெப் ஒன் போர்ட் 80 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 80 கொடுத்துடலாம். அண்ட் இமேஜ் ஐடி வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ வந்து web:v1. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷனில் எண்ட் ஆஃப் த கமாண்ட் நான் பின் ஷெல் இந்த மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ணலை, அப்படியே நான் ரன் பண்ணுறேன். இது நமக்கு ஒர்க் ஆகுது, இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. சரி, இது எண்ட் ஆஃப் த இதில் பின் sh கொடுக்குறேன். அண்ட் போர்ட் நீங்கள் அதே கொடுக்க முடியாது, ஸோ அதனால் இதை விட்டுருங்க. அண்ட் 8 web2 கொடுத்துடலாம். சரி, இப்போது அதே இமேஜை நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் இன்னொரு கண்டெய்னர் நேமில். பட் எண்ட் ஆஃப் த கமாண்டில் பின் sh அப்படின்னு கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் sudo ps போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கமாண்டில் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எண்ட் ஆஃப் த கமாண்டில் எதுவுமே கொடுக்கலனா நீங்கள் டாக்கர் ஃபைலில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பாச்சி CTL தான் ரன் ஆகுது. ஆனால் கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த கமாண்டில் பின் sh இந்த மாதிரி நீங்கள் எந்த கமாண்ட் கொடுத்தாலுமே சரி உங்கள் CMD இன்ஸ்ட்ரக்ஷனை ஓவர் ரைட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பிங் google.com கொடுத்துருந்தேன் அப்படின்னா web3ல் நம்ம வந்து 2082 கொடுத்துக்கலாம். அதே இமேஜ் பின் sh பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிங் google.com கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் PS போட்டு பாருங்கள், ஓவர் ரைட் பண்ணியாச்சு உங்கள் CMD இன்ஸ்ட்ரக்ஷனை. பிங் google.com அப்படின்னு ஆகிடுது. இப்போ இதோட லாக்ஸ் பாருங்கள், sudo docker log இந்த கண்டெய்னர் நேம் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த லாக்ஸோட கண்டெய்னரில் பாருங்கள் ரிப்ளை ஃப்ரம் google.com தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஆக்சுவலாக CMD இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ரன் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. பட் இங்கே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்கள் CMD இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் ரைட் அடித்து பிங் google.com. சரி, அப்போ இந்த கண்டெய்னர் நான் அக்சஸ் பண்ணால் என்ன நடக்கும்? 82 நான் அக்சஸ் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகாது. என்னோடய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை. ஏன்னா உங்கள் CMD இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையே வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. ஓகே, சரி, இது sudo docker ps ரெண்டாவது கண்டெய்னர் நம்ம வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நம்ம வந்து CMD ஓவர் ரைட் பண்ணோம் பின் sh அப்படின்ட்டு. இது வந்து 81ல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ 81 கொடுக்கலாம், ஒர்க் ஆகாது. சரி, இந்த கண்டெய்னர் web1 வந்து பார்த்திங்கன்னா 80ல் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 80 கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த போர்ட் 80ல் இந்த web1ல் மட்டும்தான் எண்ட் ஆஃப் த கமாண்டில் எந்த ஆப்ஷனும் நம்ம கொடுக்கல. CMD அண்ட் என்ட்ரி பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் இதுதான். நீங்கள் CMD யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த கண்டெய்னர் லான்ச் கமாண்டில் நீங்கள் கொடுக்குற எந்த கமாண்டாக இருந்தாலும் சரி அதை தான் எக்ஸிக்யூட்டபிள் கமாண்டாக மாற்றிடும். ஓகே, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை கொடுப்போம். இப்போ டாக்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த CMD நான் ரீப்ளேஸ் பண்ணி என்ட்ரி பாயிண்ட் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்ண சொல்கிறோம். இந்த வாட்டி நான் வந்து web:v1 அப்படின்றதுக்கு பதில் ஆப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன், சும்மா ஒரு டம்மியாக. இந்த ஆப் இமேஜில் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டாக்கர் இமேஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா app:v1 அப்படின்னு இருக்குது. இதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட். ஓகே, நீங்கள் இன்ஸ்பெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து என்ட்ரி பாயிண்டில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். sudo போட்டுக்கோங்க, என்ட்ரி பாயிண்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகே, சரி, இதை வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரன் app1 அப்படின்னு நான் வந்து லான்ச் பண்ணுறேன். அண்ட் சின்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 80 தான் ஒர்க் ஆகுது. பட் ஆல்ரெடி நம்ம வந்து 3 கண்டெய்னர் 80, 81, 82 யூஸ் பண்ணனால 83 இதுக்கு கொடுக்குறேன். இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த வாட்டி இமேஜ் ஐடி கொடுக்குறேன். அண்ட் ஃபைனலி பிங் google.com கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். sudo docker ps பாருங்கள், உங்களுடைய கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மாறல. இப்போ இந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ கிரியேட் பண்ணது app1. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மாறவே இல்லை. ஸோ அப்போது CMD இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த கமாண்டில் என்ன கொடுத்தாலும் அது ஓவர் ரைட் ஆகிடும். என்ட்ரி பாயிண்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் எண்ட் ஆஃப் த கமாண்டில் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் இம்பேக்ட் ஆகாது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா கண்டெய்னர்ஸையும் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் கண்டெய்னர் எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ என்னட்ட ஒரு ஜாவா கோட் டம்மி என்கிட்ட இருக்குது, ஜாவா ஆப் இந்த டேரக்ட் நான் வச்சுருக்கிறேன். இதில் என்னோடய சோர்ஸ், டார்கெட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாவா ரிலேட்டட் கோட்ஸ். இதை பற்றி நம்ம ஒரி பண்ணாட்டா, இதெல்லாம் ஜாவா டெவலப்பருக்கு தான் தெரியும். ஸோ இதில் டாக்கர் ஃபைல் நான் ஆல்ரெடி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த டாக்கர் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஹேஷ் கமெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேஷ் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓப்பன் ஜேடிகேயில் 11 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, டேக் வந்து பார்த்தீங்கன்னா AlphaGRE டேக் யூஸ் பண்ணுறோம். அப்போது உங்களோட பேஸ் இமேஜ் என்னது, ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஆர்க் அப்படின்ட்டு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இதை தான் ஃப்யூச்சரில் கால் பண்ண போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஜார் ஃபைல் அப்படின்றது லொக்கேஷன், டார்கெட் அப்படின்ற டேரக்டரிக்குள்ளே, இங்கே இருக்க டேரக்டரி டார்கெட்டுக்குள்ளே ஸ்ப்ரிங் பூட் web.jar அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆக போகுது. அந்த ஃபைலில் தான் என்னோடய ஜார் ஃபைலாக வேரியபிளாக இங்கே செட் பண்ணியிருக்கு. தென் ஒர்க் டைரக்டரி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா ஓபிடி ஆப்குள்ளே தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் வெப்ஜார் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணாலும் இந்த டேரக்டரி தான் உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க்கிங் டேரக்டரியாக காட்டப்போகுது. அதுக்கப்புறம் காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அப்படின்னா எதுக்கு, காப்பி பண்ணுறதுக்கு தான். ஸோ காப்பி அப்படின்றதுல $jar ஃபைல் இது வந்து வேரியபிள் அப்படின்றதுனால இந்த பாத்தில் வந்து உங்களுக்கு இந்த பாத் தான் இருக்கும், இந்த பாத்தில் இந்த வேல்யூ இருக்கும். அப்படின்னா டார்கெட்குள்ளே ஸ்ப்ரிங் பூட் வெப்ஜாருக்குள்ளே இருக்கிற இந்த ஃபைல் எனக்கு app.jar ரீநேம் ஆகணும். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க. சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம், java-jar அண்ட் அந்த ஃபைல் நேம். ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நீங்கள் வித்தின் பிரேசஸ்லேயும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பேஸ் போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். sudo docker build -t java app :latest டாட் இப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கரண்ட் ரேட்டில் தான் வந்து என்னுடைய சோர்ஸ் கோட், ஜாவாவோட கோட் எல்லாமே இருக்குது. pom.xml, ப்ராப்பர்ட்டிஸ், கான்ஃபிக், டார்கெட் எல்லாமே இருக்குது. ஸோ இமேஜ் பில்ட் ஆகிடுச்சு. டாக்கர் இமேஜஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஜாவா ஆப் லேட்டஸ்ட் அப்படின்னு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. sudo docker run -d -it -name java app கண்டெய்னர் நேம் கொடுத்துருவோம். தென் -p. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8080 தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் 8080 நான் கொடுத்துட்றேன், ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். தென் ஃபைனலி என்னுடைய இமேஜ் ஐடி கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த 8080 ஆல்ரெடி என்னோடய லோக்கல் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த போர்ட் என்னால் யூஸ் பண்ண முடியல. எஸ். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா போர்ட் 81 மாற்றிடலாம் அண்ட் கண்டெய்னர் நேம் ஜாவா ஆப் 1 கொடுத்துடலாம். ஸோ ரன் ஆகிடுச்சு. sudo docker ps போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 8081 யாராவது அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே நமக்கு வருவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாவாலையும் நான் வந்து ட்விட்டரோட சோர்ஸ் கோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு இது லான்ச் ஆகுது. ஓகே, இப்போது நம்ம வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே லாகின் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் நேம், எக்ஸிக்யூட் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின் ஷெல் கொடுத்து லாகின் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்டாக லேண்ட் ஆகிருக்கிற டேரக்டரி ஓபிடி ஆப். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் காரணம் ஒர்க் டைரக்டரி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டாக்கர் ஃபைலில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான். ஸோ LRT போட்டேன் அப்படின்னா app.jarன்னு எனக்கு இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் காப்பி பண்ண சொன்ன ஃபைல். ஸோ டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டாக்கர் இமேஜஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. See you in the next video.